அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் 2026ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நன்னாளில் என்னுடைய சிறப்பு ஜோதிட ஆசிரியர்களையும் வணங்கி 2026ஆம் ஆண்டிற்கான ஆண்டு பலன்களை 12 ராசிகளுக்கும் மேசம் முதல் மீனம் வரை குறிப்பிடுகிறேன். இதுவரை என்னுடைய வீடியோக்களுக்கு ஆதரவு தந்து வந்த அனைத்து ஃபாலோயர்ஸையுமே நான் ரொம்ப வாழ்த்துறேன், பாராட்டுறேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு மீண்டும் மீண்டும் பதிவுகள் போடுறதுக்கு உண்டான உந்துதலை ஏற்படுத்துது. அதுக்கு உங்களுக்கு நன்றி. இப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கிரக பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா சனி பெயர்ச்சி இல்லை. குரு பெயர்ச்சி ஜூன் 2ஆம் தேதி சுமார் அதிகாலை 4:03 அளவில் திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக நிகழுது. நான் இது சேலம் சூரியோதயத்தை வச்சு சொல்கிறேன். அடுத்து ராகு கேது பெயர்ச்சி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நிகழுது. வருடத்தின் கடைசி மாதத்தில் ராகு கேது பெயர்ச்சி ஆகுது. இதில் குரு பெயர்ச்சியோட சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய கடக குரு அப்படிங்கிற ஒரு உச்சத்தன்மையை பெறக்கூடிய குருவோட பலனை தான் எங்கே பேச போகிறோம். உச்சத்தன்மையில் இருக்கிற கிரகம் நமக்கு 80% மேல் நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் கடகத்தில் உட்காருவார். அங்கே இருக்கக்கூடிய கிரகமான குரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த வீடுகளை பார்வை செய்கிறாரு, எந்த வீட்டில் நம்ம ராசிக்கு எந்த வீட்டில் இருக்கிறாரு, எது மாதிரியான தாக்கங்களை நமக்கு யோக பலன்களாக தரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஆய்வை தான் நம்ம இந்த வருட பலன்களாக பேச போகிறோம். வருட பலன்றதே இந்த 4 கிரகங்களை மையப்படுத்துறது தான். குரு, ராகு கேது, சனி. ராகு கேதுவை கிரகங்கள் அல்ல, நிழல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற கிரகங்கள் மாத கிரகங்களாக நகர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கொண்டு வந்துடுவோம். சரி, இந்த பலன்கள் நமக்கு நம்ம தனி மனித வாழ்வுக்கு எந்த அளவுக்கு ஒத்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நம்ம பிறந்த அன்னைக்கு கிடைச்ச ஒரு கட்டம், அப்புறம் இன்னைக்கு நமக்கு போயிட்டு இருக்கக்கூடிய தசா புக்தி மற்றும் இன்றைய கோள்களின் நகர்வு, இந்த 3ஐயும் இணைச்சி வச்சு பார்க்கும் பொழுது 100% பலன் நமக்கு கை மேலே கிடைக்கும். இந்த வருஷம் இதுதான் நடக்க போகுது அப்படின்றது 100% வரைக்கும் பலன்கள் நமக்கு நல்லபடியாக கிடைச்சிருது. இதில் இல்லை எனக்கு கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த வருட பலனா கோள்களின் நகர்வுகளை பேசுகிறோம் அப்படிங்கிறப்போ இது உங்களுக்கு நல்ல கிரக தசா புத்திகள் நல்ல ஜாதக கட்டம் கிடைச்சிருந்ததுன்னா 40% வரைக்கும் இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். சிலருக்கு 20% மட்டும் பொருந்தும். அது அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசை புக்தி அந்தரம் இதுகளை எல்லாம் பொறுத்து அமைய போகுதுங்க. இதை தான் நம்ம மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் எது மாதிரியான பலன்களாக அமையுது அப்படின்றத ஒரு கணக்கீடில் உங்களுக்கு கொடுக்குறோம். இதனுடைய தொடர்ச்சியாக அந்த மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். மேச ராசிக்காரர்களுக்கு மே மாதம் வரைக்கும் ஒரு பலனும், ஜூன்லேருந்து வேறு பலனும் குருவின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். சனி எப்பவும் போல் நமக்கு 7.5 சனியாக தான் இருந்து செயல்பட்டு இருக்கிறாரு. ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5ல் கேது, ராசிக்கு 11ல் ராகு அப்படின்ற ஒரு அமைப்பில் செயல்பட்டு இருக்கிறாங்க. 11ல் இருக்கிற ராகுவை மே மாதம் வரைக்கும் குரு பார்த்துருவார். 5ல் இருக்கக்கூடிய கேதுங்கிறது நமக்கு டிசம்பர் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு. டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு. ஆக அந்த குழந்தைங்க விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி விரய சனியாக இருக்கிறவர் உங்களுக்கு கூடுதல் விரயங்களை கொடுத்துட்ருக்கிறாரு. அது ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே குரு பார்வையை அந்த சனி வாங்கிறதுனால உங்களுக்கு அந்த செலவுகளுக்கு ஏற்ற பொருளாதார நிலையை உற்பத்தி பண்ணி கொடுத்துரும். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடுமையான சனியின் தாக்கங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலான விஷயமா அமையும். பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க கெட்ட நேரத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல நேரம் அப்படின்ட்டு. அந்த அமைப்புகளில் உங்களுக்கு விரயம் பண்ணுற நேரம் வந்துருச்சுங்கிறப்ப அதுக்கு பணம் வேணும் இல்லையா, அதுக்குண்டான பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியோட இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்துடுவார்.
ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருங்கிறவர் என்ன பண்ண போறாருன்னா, வீடு, வண்டி, வாகனம், தாய், இந்த மாதிரி உறவுகள், இவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த தடைகளை சரி பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்றது தான் இந்த குரு பயிற்சியோட பலன். இந்த குரு பார்க்கிற இடங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, உங்க ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்ப்பாங்க, 10ஆம் வீட்டை பார்ப்பாங்க, 12ஆம் வீட்டை பார்ப்பாங்க. இப்போ இந்த 8, 12ங்கிற இடம் வந்து நமக்கு திடீர் வருமானம், இல்லை மறைமுக தன லாபங்கள், வெளியூரில் போய் பணம் சம்பாதிக்கிறது, இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது, இது மாதிரியான பலன்களை எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையோட இந்த குரு பயிற்சி ஆக போகுது. மொத்தத்தில் இந்த 2026 என்பது உங்களுக்கு ஒரு எதிர்பார்த்த நன்மைகளில் இருந்த தடைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு ஆண்டுகளாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஐயப்பாடுமே கிடையாது. அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் மேச ராசிங்கிறதுனால உங்களுக்கு கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். எதை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் வேகம், அவசரம், முன் யோசனை இன்றி செய்யறது, செஞ்சுட்டு பின்னால் வந்து வருத்தப்படுறது, இப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கிறதுனால எதையும் கொஞ்சம் யோசித்து பொறுமையாக செய்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் பதட்டம் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு நஷ்டம் துன்பங்கிறது குறைஞ்சி லாபம் விருத்தி அப்படின்றது வரும். யாரெல்லாம் அடுத்தடுத்த முயற்சிகள் வெளியிடத்துல போய் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் நல்லபடியாக செய்ய முடியும். ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். மென்மேலும் இந்த முன்னேற்றத்தை நீங்கள் விருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயுடைய அதிபதியை வந்து முருகராக சொல்லப்படும். இந்த முருகப்பெருமானை வாரம் வழிபாடு செய்துட்டு வாங்க. வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கைகூடி வரும்.